அன்பு உறவுகளே, இது எது சம்மந்தமான பதிவுண்டாக்கா, அண்ணன் வைகோ அவர்கள் நேற்று பேட்டியாளரை சந்திக்கும் போது ஒரு செய்தியை சொல்கிறாரு. கரப்ஷன் கட்டிங்கு திமுக ஆட்சியில். அதுக்கு நிருபர் கேட்குறாங்க, அந்த கூட்டணியில் தானே இருந்தீங்க? ஆமாம், கூட்டணியில் தான் இருந்தேன், இப்போ நான் வெளியேறிட்டேன், அதுதான் தைரியமாக சொல்கிறேன் என்று சொல்கிறாரு. அப்போ கூட்டணியில் இருக்கும்போது சொல்லாமல் இருந்துட்டு கூட்டணியை விட்டு வெளியே வந்தவொன்னே அதை சொல்கிறாருன்னா, இது எந்த அரசியலில் எவ்வளோ கேடுகட்டத்தனமான ஒரு செயல்னு தெரியுதா இல்லையா? நீங்கள் எதுக்கு அரசியலுக்கு வந்தீங்க? மக்களுக்கு நல்லது பண்ண. அப்போது ஒரு அரசாங்கம் மக்களுக்கு விரோதமான செயலை செய்யுதுன்னா, அதில் பங்கெடுத்து அந்த ஆட்சியில் கூட்டணியில் 9 வருஷம் நீங்கள் கூட்டணியில் இருந்துட்டு அவங்க செஞ்சதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சும், மக்களுக்கு விரோதமான ஆட்சி செஞ்சுருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்க கூட கூட்டணியில் இருந்துட்டு, இன்றைக்கி அந்த கூட்டணியிலேருந்து வெளியே வந்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அவங்க கரப்ஷனு கட்டிங்ண்டு. அப்போ நீங்கள் நல்லவங்களா, அவங்க நல்லவங்களா? உண்மையிலே பார்க்க போனால் அவங்களோட கரப்ஷனாக உள்ளது நீங்கள் தாண்டு நமக்கு தோணுது. ஏன்னாக்கா ஊழலை ஆதரிச்சேங்கிறீங்க, கூட்டணியில் இருக்கும்போது வாயை திறக்கலை, கூட்டணி தர்மத்துக்காண்டி எதுவுமே சொல்லலாண்டாக்கா, இது இன்றைக்கி நீங்கள் தாவேக்கால போய் இணையிறீங்க. இன்றைக்கி இணையிற நீங்கள் நாளைக்கு தாவேக்காலையும் ஊழல் செஞ்சாக்கா, இப்போ நீங்கள் 9 வருஷமாக எப்படி வாயை மூடிக்கிட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி தாவேக்காலையும் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய நிலைப்பாடு. நீங்கள் சொல்ல வர்றது அதுதான். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கிறது அதுதான். எப்படி டிஎம்கே ஆட்சியில் நாங்கள் கூட இருந்தோம், அவங்க கரப்ஷனில் இருந்தாங்க, கட்டிங்கில் இருந்தாங்க, நாங்கள் வாயை திறக்காமல் இருந்தோம் என்று சொல்கிறீங்களா, அதே மாதிரி இன்றைக்கி நீங்கள் தாவேக்கால இணையிறீங்க. கேட்டால் தாவேக்கால எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிட்டாங்க, கரப்ஷன் இல்லை, கட்டிங் இல்லைங்கிறீங்க. அவங்க ஆட்சிக்கு 40 நாள் தான் ஆகுது, 40 வருஷம் இல்லை, சரியா? அப்புறம் 5 வருஷம் ஆட்சி முழுமையாக முடித்தவங்க இல்லை. இப்போ ஆட்சிக்கு 40 நாள் தான் ஆகுது. இந்த 40 நாளில் கரப்ஷன் இல்லை, கட்டிங் இல்லைங்கிறீங்க. எதை வச்சு சொல்கிறீங்க? அடுத்த இன்னொரு 6 மாதத்தில் கரப்ஷனு கட்டிங்லாம் வந்தாக்கா என்ன செய்வீங்க? அப்போ என்ன செய்வீங்க? அப்போவும் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு தான் இருப்பீங்க. எப்படி டிஎம்கே ஆட்சியில் வாயை மூடிக்கிட்டு இருந்தேன் கூட்டணி தர்மத்துக்காண்டின்ட்டு சொன்னீங்களோ, அதே மாதிரி தாவேக்கா ஆட்சியிலையும் நீங்கள் வாயை மூடிக்கிட்டு இருப்பீங்க. அப்போ நீங்கள் மக்களுக்காண்டி அரசியல் பண்ண வந்தீங்களா, இல்லை உங்களுடைய பதவிக்காண்டி அரசியல் பண்ண வந்தீங்களா? மக்கள் இதை பார்ப்பாங்களா, பார்க்க மாட்டாங்களா? யோசிப்பாங்களா? அப்போ இதெல்லாம் யோசிங்க. நீங்கள் அரசியலில் இருக்கீங்கன்னாக்கா, நீங்கள் கூட்டணியில் இருந்தாலும் மக்களுக்கு விரோதமான ஒரு செயல் நடக்குதுன்னா அதை எடுத்து எதிர்ப்பு தெரிவித்து பேசணும். அப்போ தான் மக்கள் உங்கள் மேலே நம்பிக்கை வச்சுருப்பாங்க. ஏன் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துலேருந்து பிரிஞ்சு வரும்போது உங்கள் பின்னாடி எவ்வளோ கூட்டம் வந்துச்சு, ஆனால் இன்றைக்கி அந்த கூட்டம்லாம் உங்கள் கூட இருக்கா? கலைஞருக்கு நிகராக உங்களை மக்கள் ஒரு தலைவராக எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்கு டிஎம்கேயே அழிஞ்சிரும்ங்கிற அளவுக்கு நீங்கள் ஒரு கூட்டத்தை டிஎம்கேலேருந்து கூட்டிகிட்டு வந்தீங்க. ஆனால் இன்றைக்கி அந்த கூட்டம் இருக்கா? ஏண்டாக்கா நீங்கள் சொல்கிற எந்த ஒரு விஷயத்துலையும் நிலைச்சி இல்லை. அதுதான் உண்மை. நீங்கள் வெளியில் வரும்போது திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து தான் வெளியே வந்தீங்க. அதில் நீங்கள் உறுதியாக இருந்தீங்களாண்டா? இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சிச்சிங்க, அதில் உறுதியாக இருந்தீங்களாண்டா? இல்லை. இப்படி நீங்கள் எதுலேயுமே உறுதியாக இல்லாத காரணத்தினால தான் உங்கள் பின்னாடி எந்த கூட்டமும் நிலையாக நிற்காமல் எல்லோரும் பிரிஞ்சு போயிட்டே இருக்காங்க. இதுதான் யதார்த்தம். இன்றைக்கி கூட்டணி தர்மத்துக்காண்டி வாய் மூடணுங்கிறீங்க. அப்போ ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தீங்க 9 வருஷமாக. அவங்க கரப்ஷனு கட்டிங்கு எல்லாம் செஞ்சாங்க, நாங்கள் கூட்டணி தர்மத்துக்காண்டி வாயை திறக்காமல் இருந்தோன்னு சொல்கிறீங்க. அதே போல் இப்போ தாவேக்கா கூட்டணியில் வந்திருக்கீங்க. நாளைக்கு தாவேக்கா கூட்டணியில் உள்ளவங்க தப்பு செஞ்சாலோ, பாலியல் வன்கொடுமை செஞ்சாலோ, இல்லது லஞ்சம் ஊழலில் ஈடுபட்டாலோ, இல்லாட்டி உங்கள் பாணியில் கரப்ஷன் கட்டிங்கு வேறு எதில் ஈடுபட்டாலும் அப்போது நீங்கள் வாயை மூடிக்கிட்டு தான் இருப்பீங்க. கேட்டால் கூட்டணி தர்மத்துக்காண்டி நாங்கள் வாயை மூடிக்கிட்டு இருந்தோம், மக்களுடைய நலனுக்காண்டி நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டோம், குரல் கொடுக்க மாட்டோங்கிறீங்க. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடுன்னு நம்ம இதிலேருந்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது.
மக்களுடைய நலனுக்காண்டி குரல் கொடுக்க மாட்டீங்க, கூட்டணி தர்மத்திற்காண்டி வாய மூடி இருப்பீங்க. இதுதான் உங்களுடைய நிலைப்பாடுன்னு தெரியுது.